ஒரு பெரிய ஹீரோவோட படத்துக்கு கிடைக்கிற ஹைப் மாதிரி சோசியல் மீடியால இந்த ஒரு படத்துக்கு ஹைப் இருந்துட்டு இருந்துச்சுங்க. நடிகர் ரஹ்மான் ஹீரோவா வயசான காவல் அதிகாரியா நடிக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு த்ரில்லர்ல, அதுவும் புரியாத புதிர் மாதிரி ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆர் மாதவன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு, இசை புயல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு. படத்தோட டைரக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு படமே பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். அத்தனை ஹைப்பும் சரி அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற துருவங்கள் 16 நிரூபிச்சிருக்கு. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்லாம் வேண்டாம் சார், 1.25 மணி நேரம் போதும். நான் சொல்ல வேண்டிய கதையை கிளீனா பொறுமையா பாக்குறவங்களை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி அப்புறம் ஒரு கிளாரிட்டி கொடுத்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கார்த்திக் நரேன் முடிச்சிருக்காருங்க. வெறும் 21 வயசு தான் ஆகுது. கதையும் அவரோடது. அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு நாள்ல நடக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து கையில் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஏன், என்னாச்சு, இவன் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி பிளஸ் ஒரு கேரக்டர் ரெண்டையுமே மனசுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கொலை, அதை யாரு, எப்போ, எதுக்காக, எங்க செஞ்சாங்க, இப்படி பல கேள்விகள் பல கோணத்துல ஆராயப்படுது. அதுக்கு கிடைக்கிற பதில் டெரிஃபிக்கா இருக்குது. நமக்கு இருக்கிற பட்ஜெட் ரொம்ப கம்மி, அதுல என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் இறங்கியிருக்காருன்றதை நீங்க படம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கதைக்கும் அதுக்கு மேல வந்து தேவையெல்லாம் படல. அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே கதையையும் பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஜேக்ஸ் பிஜாய் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். பிஜிஎம் கண்டிப்பா படத்துக்கு பலம் சேர்க்குதுன்னு சொல்லணும். ஆனா சில இடங்கள்ல மாத்திரம் மேக்ஸ் பெயின் சொல்லிட்டு ஒரு வீடியோ கேம் இருக்குது, அதுல வர மியூசிக் வந்து லைட்டா ஞாபகப்படுச்சுங்க. சினிமாட்டோகிராஃபி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி அப்படின்னா எடிட்டிங் அதுக்கும் ஒரு படி மேல. ஜானருக்கு என்ன தேவையோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம செஞ்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மனசுல வந்து கதை முன்னாடியும் பின்னாடியும் தாறு மாறா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நிறைய கேள்விகள் நாமளே கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த கார் நம்பர் அதை வச்சு ஏன் ஒன்னும் தெரியல, ஏன் இது இப்படி ஆச்சு, ஏன் அங்க மழை பெஞ்சுது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டு இருப்பீங்க. டைரக்டர் எங்க கோட்டை விட்டாருன்னு சொல்லிட்டு நாம இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் இந்த கதையோட வெற்றி அப்படின்னு கூட நினைச்சுக்கலாங்க. மொத்தத்துல ஒரு நல்ல கதை, நிறைய உழைப்பு, ரெண்டுமே கைகோத்திருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களைய.